மாணவர்களின் கற்றல் திறனுக்கு வழிகாட்டுவதோடு மட்டுமல்லாமல் திறன்களை வலுப்பெற செய்வதற்கான நோக்கங்களை மாணவ சமுதாயத்திடம் கொண்டு செல்ல சென்னை 47வது புத்தக கண்காட்சியில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதில் முக்கியமாக தமிழ்நாடு அரசு பாடநூல் கழகம், கல்வியியல் பணிகள் கழகம், உலக தமிழாராய்ச்சி நிறுவனம், மத்திய அரசின் சாகித்ய அகாடமி, டாக்டர் அம்பேத்கர் ஃபவுண்டேஷன், நேஷனல் புக் ட்ரஸ்ட், பப்ளிகேஷன் டிவிஷன், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் மற்றும் தொல்லியல் துறை ஆகிய நிறுவனங்களுக்கும் இல்லம் தேடி கல்வி இயக்கம் போன்றவை முக்கிய பங்காற்றி வருகிறது. மாணவர்கள், ஆய்வாளர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் UPSC தேர்வு, சிவில் சர்வீஸ் தேர்வு, குரூப் 1 தேர்வு மற்றும் பிற அரசு தேர்வுகளை எழுதுபவர்களுக்கு தேவையான அனைத்து நூல்களும் பல அரங்குகளில் கிடைக்கப்பெறுகின்றன. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவர்கள் நம்மை நாமே புரிந்து கொள்ளுதல், மாணவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய திறன்கள், உயர்கல்வியில் சேர்வதற்கான முன் தயாரிப்புகள், உயர்கல்வி படிப்பிற்கான மாற்று வழிகள், வேலைவாய்ப்பு தகவல்கள், போட்டித் தேர்வுகளுக்கு எல்லாவற்றிலும் தயாராக வேண்டும் என தமிழக அரசின் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் கல்வியியல் பணிகள் கழகம் சார்பாக விரிவாக எடுத்துரைக்கப்படுகிறது. இவை மட்டுமல்லாமல் மணற்கேணி என்ற செயலியின் பயன்களும் மாணவர்களை சென்றடையும் வண்ணம் அது குறித்தான தகவல்களையும் வழங்கி வருகிறார்கள். வருங்கால தலைமுறையை முறையாக வழிநடத்துவதிலும் சமுதாயத்தில் பங்களிப்பு செய்ய வைப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது கல்வி. அவ்வாறு ஒப்பற்ற கூற்றுக்கு வலு சேர்க்கும் கல்வியின் மகத்துவத்தை அறிவதற்கும் கல்வியறிவை பெருகுவதற்கும் வழிகோல்கிறது இந்த புத்தக திருவிழா. மாணவர்களின் உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்பிற்கு வழிகாட்டுவதோடு மட்டுமல்லாமல் அதற்கேற்ற திறன்களையும் வளர்ப்பதற்கான பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையானது அறிமுகப்படுத்தியுள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் செய்தியாளர் லாவண்யா ஜீவானந்தம்.